வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 48. சிவநேசன் வட்டி தொழிலை தன் பிரதான தொழிலாளாக செய்து வந்தான். அதன் மூலம் அவனுக்கு நிறைய வருவாய் கிடைத்தது. எனவே அவன் தன் ஊரில் மட்டுமல்லாமல் தன் ஊரை சுற்றியிருக்கும் அனைத்து ஊர்களிலும் வட்டிக்கு விடுவதை வழக்கமாக வைத்திருந்தான். மாயனூரில் சிவநேசனுக்கு ஒரு பழைய வீடு ஒன்று இருந்தது. அதில் அவன் அவ்வப்பொழுது வந்து தங்குவதை வழக்கமாக வைத்திருந்தான். அதாவது தன்னுடைய சந்தோஷத்திற்காக அந்த வீட்டை அவ்வப்பொழுது உபயோகப்படுத்துவான். தன் மனைவி இறந்துவிட்டதால் தன்னுடைய தேவையை தீர்த்துக் கொள்வதற்காக அந்த வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் புது புது பெண்களை அழைத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தான். மாயனூரில் சிவநேசன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட குப்புசாமி தன்னுடைய விவசாய நிலத்தின் பத்திரத்தை கொண்டு வந்து அவனிடம் பணம் கேட்டான். சிவநேசனுக்கு பணம் கொடுக்க கொஞ்சம் கூட விருப்பமில்லை. ஆனால் அவனுடைய தோற்றத்தை பார்த்து சிவநேசன் பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டான். ஏனென்றால் அவன் ஒரு பூசாரி என்பதால் அவனுக்கு பணம் தர நினைத்தான். என்னதான் சிவநேசன் தீய செயல்கள் செய்தாலும் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக எந்த ஒரு தீயல் செயல் செய்தாலும் அதை ஈடுகட்ட கோவிலுக்கு நன்கொடை வழங்குவது, கோவிலில் அன்னதானமிடுவது என ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பான். அதுமட்டுமில்லாமல் தான் செய்த பாவங்களை கழிப்பதற்காக வருடத்திற்கு ஒருமுறை காசி சென்று வருவான். குப்புசாமி கோவிலுக்கு வரும் ஆட்களுக்கு சோழி உருட்டி வாக்கு சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். அதை சிவநேசனின் அருகிலிருந்த ஒருவன் சிவநேசனுக்கு கூற, உடனே அவன் குப்புசாமியை பார்த்து, பூசாரி, நான் ஒரு கல்யாணம் பண்ண போறேன். அதுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு எங்க இருக்கு, எப்ப கிடைக்கும், கொஞ்சம் பார்த்து சொல்லு என்று கூறியதும் குப்புசாமி சிரித்த முகத்தோடு தரையில் அமர்ந்து தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் தன் கையில் வைத்திருந்த பையிலிருந்து சோழியை எடுக்கும் பொழுது தன் கையில் ஏற்பட்டிருந்த காயத்தை பார்த்தான். அந்த காயம் லீலாவதியின் தந்தையான வைத்தியநாதனால் ஏற்பட்டது. எனவே வைத்தியநாதன் மீது இருந்த கோபம் அவனுடைய கண்ணை மறைத்தது. தன் மனதில் வைத்தியநாதன் மீதான வன்மத்தோடு சோழியை உருட்டியதால் அந்த சோழி சரியாக குப்புசாமிக்கு எதையும் தெரிவிக்கவில்லை. எனவே குப்புசாமி தான் ஏதாவது சிவநேசனுக்கு கூறியாக வேண்டும், இல்லையென்றால் சிவநேசன் தன்னை சும்மா விடமாட்டான் என நினைத்து வைத்தியநாதனை பழிவாங்குவதற்காக சிவநேசனிடம் அவனது மகள் லீலாவதி பற்றி கூற ஆரம்பித்தான். குப்புசாமி சிவநேசனிடம் பணம் கேட்க செல்வதால் அவனை பற்றி சில செய்திகளை சேகரித்து வைத்திருந்தான். அதனால் அதை அப்படியே தொகுத்து பொய்யான வாக்கை சிவநேசனுக்கு அளித்தான். ஐயா, நீங்க என்னதான் நல்லது தேடி தேடி செய்தாலும் உங்களுக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த சிவனோட சாயல். இடுகாட்டில் வாழற அந்த சிவன் மாதிரி உங்களுக்கு பிறப்பும் சரி மரணமும் சரி. ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க நினைச்சா ஒருத்தனை வாழ வைக்கவும் முடியும், அவனை சாகடிக்கவும் முடியும் என ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விஷயத்தை சற்று வேறு துணியில் சிவநேசன் நம்பும் விதமாக கூறினான். அவன் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த சிவநேசனும் அவன் குறி சரியாக பார்த்து கூறுகிறான் என அவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் சொல்வதை காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தான். ஐயா, நீங்க 24 மணி நேரம் சிவனோட வாழ்றீங்க. அதனால நீங்க பார்வதியோட அம்சம் இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுனாதான் உங்க கூட அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட நீங்க பார்வதி அம்சம் இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதனால அந்த பொண்ணு உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. பார்வதியோட அம்சம் இருக்கிற பௌர்ணமி அன்னிக்கு பிறந்த ஒரு தேவதை தான் உங்களுக்கு மனைவியா வரப்போறா. அந்த பொண்ணு எங்க இருந்து வடக்கே 2.5 கிலோமீட்டர் தொலைவில இருக்கிற இடத்துல இருக்கா என லீலாவதியை நினைத்து சிவநேசனுக்கு பொய்யான வார்த்தைகளை வழங்கினான். சிவநேசனும் குப்புசாமி கூறிய அனைத்தும் நிச்சயம் நடக்கும் என நம்பி தான் உடனே அவன் ஆர்வம் தாங்காமல் அந்த பொண்ணு யாரு, எப்படி இருப்பா, என்ன எதிர்பார்த்து சொல்லு, எங்க இருந்தா கண்டுபிடிக்க முடியும் என தொடர்ந்து கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்தான். இதற்கு மேல் நாம் தொடர்ந்து ஏதாவது கூறினால் நாம் சொல்வது அனைத்தும் பொய் என தெரிந்துவிடும் என நினைத்த குப்புசாமி தன்னுடைய சோழியை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு, ஐயா, எனக்கு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனா அப்பன் ஈசன் இத மட்டும்தான் எனக்கு காட்டியிருக்காது. அதனால நான் எனக்கு தெரிஞ்சத உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கு மேல நீங்க தான் ஐயா தேடி கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க ஒரு தடவை தேடி பார்த்தால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பும்படியாக கூறினான் குப்புசாமி. சிவநேசன் அந்த பெண்ணை எப்படி கண்டுபிடிப்பது என தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் குப்புசாமி கூறியது நினைவு கூர்ந்தது. வடக்கே செல்ல வேண்டும் என அவன் கூறியது ஞாபகம் வந்து தன்னுடைய ஆட்களை வடக்கு பக்கம் அனுப்பி வைத்தான்.
அவனுடைய ஆட்கள் சென்று அனைத்து இடங்களிலும் பார்த்தனர். ஆனால் அவர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் அனைவரும் வந்து நாம இருக்கிற இடத்தில இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பெண்ணும் இல்லை என சிவநேசனிடம் தெரிவித்தனர். ஆனால் அந்த பூசாரி வடக்கேதான் பெண் இருக்கிறாள் என கூறினார். அப்படி இருக்க நிச்சயம் அந்த பெண் அங்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏன் இல்லை என்று கூறுகிறார்கள் என யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு பூசாரி கூறிய இன்னொரு நிகழ்வு ஞாபகத்திற்கு வந்தது. அதாவது அந்த பெண் சிவநேசனின் கண்களுக்கு மட்டும்தான் தென்படுவாள் என அவன் கூறியிருந்தான். எனவே சிவநேசன் அதை புரிந்து கொண்டு நாம் தான் அந்த பெண்ணை நேராக சென்று கண்டுபிடிக்க வேண்டும் என தீர்மானித்தான். சிவநேசன் எப்பொழுது சென்று தேடலாம் என யோசித்துக் கொண்டிருக்க லீலாவதியின் துரதிர்ஷ்டம் சிவநேசனுக்கு சாதகமாக அமைந்தது. லீலாவதியின் ஊரில் உள்ள கோவிலில் கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது என லீலாவதிக்கு அவளுடைய தந்தை புருஷோத்தமன் செய்தி அனுப்பினான். எனவே அவளும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு தன் குடும்பத்தை பார்க்க ஆவலாக இருந்தாள். லீலாவதியின் ஊரில் நடக்கப் போகும் கும்பாபிஷேகம் பற்றிய செய்தி சிவநேசனது காதுகளுக்கு சென்றது. ஏனென்றால் அந்த ஊரில் உள்ளவர்கள் நன்கொடை வாங்குவதற்காக சிவநேசனை தேடிச் சென்றிருந்தனர். அவர்கள் வந்தது சிவநேசனுக்கு நல்லதாக தோன்றியது. ஏனென்றால் திருவிழாவிற்கு அனைவரும் வருவார். எனவே நாம் தேடும் அந்த பெண்ணும் வருவாள் என சிவநேசன் நினைத்தான். அப்பொழுது சிவநேசன் நன்கொடை வழங்கிவிட்டு அவர்களுடன் பேச ஆரம்பித்தான். என்னையா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு உங்க எல்லாருக்கும் நிறைய செய்யணும்னு ஆசை. ஆனா இப்ப செய்ய முடியல. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன். ஐயா, நீங்க சொன்னது பெரிய வார்த்தை ஐயா. நீங்க நல்லா இருக்கணும் என ஊர் பெரியவர்கள் அனைவரும் ஒன்றாக கூறிவர். அப்பொழுது சிவநேசன் தன் ஆட்கள் கூறியதை அவர்களிடம் விசாரிக்க ஆரம்பித்தான். என்ன ஐயா, ஊர்ல திருவிழா எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துடுமா? என்ன ஐயா இப்படி கேக்குறீங்க? எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க ஐயா. அது ஒன்னும் இல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க ஊர்ல வயசு பொண்ணுங்க யாருமே கிடையாதுன்னு கேள்விப்பட்டேன். உங்க ஊர் புல்லா இளவட்ட பசங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் கேக்குறேன். எல்லா பயலுகளும் தண்ணிய போட்டுட்டு எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டானலேன்னு. நீங்க சொல்றது என்னவோ உண்மைதாங்க ஐயா. ஆனா எங்க ஊர் பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல இருந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணமாகி போயிட்டாங்க. அதனால எங்க ஊர்ல இப்ப பசங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போதைக்கு எங்க ஊர்ல கல்யாணமாகாம இருக்கிற ஒரே பொண்ணு இந்த வைத்தியநாதனோட பொண்ணு மட்டும்தான். அவரும் வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த திருவிழாவுக்கு தான் வருவா என கூறினான். நாட்டாமை கூறிக்கொண்டிருந்தார். அவர் கூறுவதை கேட்டதும் சிவநேசனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவன் நினைத்தது போல தனக்கானவள் யார் என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான். உடனே சிவநேசன் மகிழ்ச்சியில் தன்னுடைய வேலையாளை அழைத்து உள்ளே இருந்து இன்னும் ஒரு 50,000 ரூபாயை எடுத்து கோவில் செலவிற்காக அவர்களிடம் கொடுத்தான். சிவநேசனின் அந்த தாராள மனம் கண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக அவனை புகழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவனது மனத்திற்குள் எப்படியாவது அந்த பெண்ணை அடைய வேண்டும், அதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. தனக்கானவள் எப்பொழுது வருவாள், எப்பொழுது அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என காத்து கொண்டிருந்தான் சிவநேசன். ஒவ்வொரு நாளும் அவனது கார் லீலாவதியின் ஊரை சுற்றி சுற்றி வந்தது. அந்த ஊரில் உள்ளவர்கள் சிவநேசனின் தாராள மனத்தைக் கண்டு அவனை கடவுளை காண்பது போல கண்டனர். அவனும் அவர்களுக்கு சிறிய சிறிய உதவிகளை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது வைத்தியநாதனின் மகள் ஊருக்கு வருகிறாள் என்ற செய்தி சிவநேசனது காதுகளுக்கு சென்றது. எனவே அவன் எப்படியாவது அவளை பார்த்துவிட வேண்டும் என நினைத்தான். எனவே அவன் தன்னுடைய காரை மறைவான இடத்தில் நிறுத்தி அமர்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு அழகிய இளம்பெண் டவுன் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கினாள். அவளை பார்த்ததும் இவள்தான் தனக்கான வழி என சிவநேசன் நினைத்துக்கொண்டு கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது அருகே வந்து ஐயா வணக்கம் என்றான். உடனே சிவநேசன் அவன் பக்கம் திரும்பி தன்னுள் இருந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு புன்னகையான முகத்துடன் வணக்கம் வைத்து மீண்டும் அவளை ரசிக்க திரும்பினான். அப்பொழுது அவள் அந்த இடத்தில் இல்லை. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.